யாரும் இல்லை, எனக்கென்று யாரும் இல்லை. தன்னந்தனியா நான் நின்றேனையா, உன் அருகில் வந்து மர்போடு அழைத்தீரையா. தன்னந்தனியா நான் நின்றேனையா, என் அருகில் வந்து மர்போடு அழைத்தீரையா. என் அருகில் வந்து மர்போடு அழைத்தீரையா. என் அருகில் வந்து மர்போடு அழைத்தீரையா. யாரும் இல்லை என்று சொல்லிடி நான் அழுத நேரத்தில் என்னையோ தேடி வந்து தேற்றின தெய்வமே, தேற்றின இயேசுவே. யாரும் இல்லை என்று சொல்லி நான் அழுத நேரத்தில் என்னையோ தேடி வந்து தேற்றின இயேசுவே, தேற்றின இயேசுவே. தெரிந்து கொண்டார். இந்த வெறுமையான பாத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். எதுக்குமே தகுதி இல்லாதவனை தேவனை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, காரணம் என்ன? இயேசு என்னை தெரிந்து கொண்டார். இயேசு என்னை தெரிந்து கொண்ட நாட்கள் அதிகம். நான் பாவம் செய்த பாவமோ என்னை சுற்றி வந்தது. என் பாவம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, என் சாபம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் பாவமும் சாபமும் அடைந்ததாக இருந்தது. நான் பிறந்ததெல்லாம் ராயபுரம் பகுதி பணமார் தொட்டியில் பிறந்த வாழ்க்கை. என்னோட விருப்பு எல்லாமே ராயபுரம் தான். நான் வாழ்ந்தது எல்லாமே ராயபுரம். பொறுக்கியா சுத்தனது ராயபுரம், பொறுக்கியா வாழ்ந்ததும் ராயபுரம். நான் பொறுக்கிங்களோட சுத்தனது அதிகமா சுத்தனது பொறுக்கிங்களோடு சுத்தனது அதிகம். எனக்கு தெரியாத ஒரு மனுஷனும் இல்லை என் பகுதியிலே. அப்படியாய் வாழ்ந்து கொண்ட கட்டம், குடிச்சிட்டு கும்மால் அடிக்கிற காலகட்டம். நான் சுத்தி கொண்டு வந்து அந்த வாழ்க்கையில வாழ்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். எத்தனையோ நாட்கள் நான் பாவத்தின் சம்பளம் மரணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார், அன்பு பாராட்டினார், தயவு பாராட்டினார். எனக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, வேலை வெட்டி கிடையாது. ஒரு சுத்தி கொண்டு வந்து அசட்டமாய் பேசி அடுத்தவங்களை அடிச்சு அவங்க கிட்ட காசை குடுங்கி குடிச்சு கும்மால் அடிக்கிற காலகட்டமாய் சுத்தி கொண்டு வந்தேன். தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத மனிதனிடத்துல சண்டை, எல்லாவற்றையும் நடந்து வந்தது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, என் தாய் தகப்பன் என்னை காத்து சொன்னார், நீ செத்து போவாம உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம்டா, நீ செத்தாலாவது நாங்க நிம்மதியா இருப்போம் என்று சொன்ன வார்த்தை. பாருங்க பிரியமானவர்களே, என் தாய் என்ன பார்த்து சொன்னது, நீ செத்தால நான் நிம்மதியா இருப்பேன் என்று. ஒன்றுக்கு மேல் லாத்தி இல்லாத சுத்தி கொண்டு வந்தேன். ஒரு நாள் வந்தது, நான் வயிற்று வழி மரண படுக்கையில் தவிச்சுக் கொண்டு இருந்து பிளாட்பாரத்தில் படுத்துக் கொண்டு இருந்தேன். என்னோடு கூட குடித்தவனும் என்னோடு கூட சாப்பிட்டவனும் என் கூட வரல. நான் ரோட்ல படுத்து அழுது கொண்டிருந்த காலம். பிரியமானவர்களே, உண்மை சாட்சியாய், கர்த்தருக்கு சாட்சியாய் உண்மையாய் சுற்றி வருவேன். என் சொந்த ஊருக்குள்ள வருவேன். நான் சொந்த ஊருக்குள்ள வரும்பொழுது என்னை பார்த்து சொல்வார், அவன் குடிகாரன் கிட்ட என்னடா பேச்சு, போகலாடா சொல்லுவார்கள். நான் அழுவது எனக்கு மட்டும் இல்லை, என் தகப்பனார் கண்டார், என் தகப்பனார் கண்டார், என் கண்ணீரை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார். தேவன் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். உங்களை நேசிக்கிறான், பிள்ளைகளை நேசிக்கிறான். உங்களுக்கு அவங்க செபிக்க நாங்க விரும்புறோம். யாருக்காவது செபிக்கணும், என் குடும்பத்துக்காக செபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக செபிக்க முன்னாடி எங்க முன்னாடி வாங்க. உங்களுக்காக நம்ம மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்க பிள்ளைகள் என்னைக்கு நல்லா இருக்கும். அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பெற்று ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் பெற்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்போது செழிப்பா இருக்கும். மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். யாருக்காவது செபிக்கணும் சொன்னா முன்னாடி வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.